ஆனால் தங்களை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் சிருஷ்டியின் புனரமைப்புக்காக தங்களின் சேவை மிக மிக முக்கியமானது. இல்லை நாராயணரே, நான் வருத்தப்படவில்லை. நான் குழம்பவும் இல்லை. அங்கு மடிந்தவன் என் மகனே இல்லை. அவன் ஒரு குற்றவாளி. இந்த உலகத்தில் அவன் செய்த தவறுகளை நினைத்து வருத்தப்பட ஆரம்பித்தால் நான் பாவத்தின் பக்கம் துணை நிற்பது போல் ஆகிவிடும். நான் தர்மத்திற்கே துணை புரிவேன். நான் உங்களுடன் இருப்பேன். உங்களுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது என் தலையாய கடமையாகும். அதுவே தர்மமாகும். என் மகனோ இந்த உலகத்தை அழித்து காட்டினான். இப்பொழுது நான் இந்த உலகத்தின் புனரமைப்புக்காக நிச்சயம் முயற்சி செய்வேன். அப்போதுதான் என் மகன் செய்த பாவத்திற்கு அதுவே பரிகாரமாகும். அப்படியென்றால் புறப்படுங்கள். அனைத்து உலகத்தையும் வேதத்தின் மார்க்கமாக தர்மம், பக்தி மற்றும் சத்தியத்திற்கான வழியை காட்ட வேண்டும். உங்கள் உத்தரவை ஏற்றுக்கொள்கிறேன். வருகிறேன் தாயே. மனு, சிருஷ்டி மற்றும் உயிர்களை பாதுகாக்க நீங்கள் நாராயணருக்கு உதவியாக இருந்தீர்கள். ஆகையால் இந்த பூமியில் மானிடர்களின் நலனை கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட்டாக வேண்டும். எப்படி லக்ஷ்மி இல்லை என்றால் நாராயணனின் செயல்கள் நிறைவடையாது. அதுபோல இந்த காரியத்தை நிறைவேற்ற உனக்கும் ஒரு துணை தேவைப்படுகிறது. இயற்கை இல்லையேல் மனிதன் இல்லை. நீ தவம் மேற்கொள்ள வேண்டும். இயற்கையின் வளர்ச்சிக்காக உனக்காக ஒரு துணைவியை தேடிக்கொள்ள வேண்டும். உங்கள் உத்தரவு லட்சுமி நாராயணர். நாராயணரே, இப்பொழுது விரைவிலேயே சிருஷ்டி முன்பை போல் மாறிவிடும். அவ்வாறு நடக்காது. பூமியில் இதுவரை என்ன நடந்ததோ அது மீண்டும் நடக்காது. சிருஷ்டியை பாதுகாக்கவும் தர்மத்தை கடைபிடிக்கவும் நாராயணர் தன் தலையை இழக்க நேர்ந்தது. இந்த பூமி இங்கு நடந்த அதர்மத்தை தன் கண்ணாலே பார்த்து விட்டது. ஏன்? ஒரு அரக்கன் செய்த தவறினால் இவர் தன் தலையை இழந்திருக்கிறார். இது தவறான எண்ணங்களின் காரணமாக நடந்துள்ளது. இந்த அசுரர்கள் இருந்தால் இந்த சமநிலை மீண்டும் மாற வாய்ப்பிருக்கிறது. அதை காப்பாற்றுவதற்காக நாராயணர் மீண்டும் மீண்டும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பார். தேவி, எதை துன்பமாக எண்ணுகிறீர்களோ அது என்னுடைய கடமையாகும். கடமையை விட்டுக் கொடுக்க சொல்லி நான் கூறவே இல்லையே. ஆனால் வாக்கை காப்பாற்றுவதும் தர்மமாகும். அதுவும் கடமையாகும். விவாகத்தின் போது கொடுத்த 6வது வாக்கு நினைவிருக்கிறதா? நீங்கள் எனது கௌரவத்தை காப்பாற்றினால் நான் உங்கள் அவமானத்திற்கு பழி தீர்ப்பேன். உங்களுடைய அவமானம் என்னுடைய அவமானமாகும். இப்போது நீங்கள் என் கௌரவத்தை காப்பாற்றியிருக்கிறீர்கள். ஆகையால் உங்கள் அவமானத்திற்கு பழி வாங்க நான் இருக்கிறேன். விவாகத்தில் 6வது வாக்கு. லக்ஷ்மி என்கிற நான் எனது கடமையை செய்வேன். இன்றைக்கு பிறகு எந்த ஒரு அசுர சக்தியும் உங்களுக்கு எதிராக தலை தூக்கக்கூடாது.
இந்த சிருஷ்டியின் நலனுக்காக அவர்கள் தடையாக இருக்கக்கூடாது. இதை நான் நிச்சயமாக நிலைநாட்டி காட்டுவேன். நான் சம்ருதியின் தேவி அசுரர்கள் செய்த தவறுக்கு தண்டனை அளிப்பேன். அவர்களை அழிக்கவும் தயங்க மாட்டேன். இதற்கு பிறகு அவர்கள் ஒருபோதும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்கவே கூடாது. நாராயணா, தேவியின் கோபத்தால் தன் அதிகார எல்லையை மீறி சிருஷ்டியின் நியதிகளை புறக்கணிக்க பார்க்கிறார்கள். ஆமாம் பிரபு, தேவியிடம் எடுத்து கூறுங்கள். இவர்கள் மருத்துவர் ஆவார்கள், உயிர்களை காப்பாற்றுவார்கள். இவரது இந்த குரோதம் தேவர்களுக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடாது பிரபு. எல்லாமே சிரமம்தான் நாராயணரே. ஆனால் இது உங்கள் கடமையாகும். செல்லுங்கள், தேவி லக்ஷ்மியை தடுத்து விடுங்கள். குரோதம். மனிதனின் மிகப்பெரிய சத்ரு யார்? அவனது வெற்றிக்கு மிகப்பெரிய தடங்களாக இருப்பது யார்? அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனை என்ன? பதில் ஒன்றுதான், குரோதம். குரோதத்தின் விளைவுகள் ஒரு நல்ல மானிடனை அரக்கனாக அது மாற்றி காட்டிவிடும். குரோதம் அக்னியாகும். அதில் புத்தியும் அக்னியும் எரிந்து சாம்பலாகிவிடும். அக்னி உங்களை எரிக்கவும் செய்யும். அதை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டால் வாழ்க்கைக்கு நல்ல ஆற்றலையும் கொடுத்துவிடும். அதேபோல் குரோதத்தை சரியான முறையிலும் பயன்படுத்தலாம். ஆனால் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். உங்கள் குரோதத்தின் ஆற்றலை உங்களது வெற்றிக்கு அடையாளமாக மாற்றி காட்டலாம். அக்னியின் தத்துவத்தை ஓர் நிலையில் வைக்க வேண்டும். தாங்கும் அளவிற்கு வைத்தால் போதும். அக்னியை அதிகப்படியாக நெருங்கினால் பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய அக்னியே நம்மளை எரித்துவிடும். குரோத அக்னியை கட்டுப்படுத்தினால்தான் வெற்றி கிடைக்கும். சுகம்,
மற்றும் சாந்தியின் வைகுண்டம்.